வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாவா ப்ரோக்ராம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். So Armstrong number அப்படின்னா என்னன்னா a positive integer is called on the Armstrong number of order n. In case of an Armstrong number of 3 digits, the sum of the cubes of each digit is equal to the number of itself. So இப்போ நம்ம வந்து ABC அப்படின்னாலே A power n plus B power n plus C power n. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம 153 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 cube plus 5 cube plus 3 cube. So 1 cube வந்து 1, 5 cube வந்து 125 plus 3 cube வந்து 27. So இது எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு 153. So இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்குள்ள போலாம். சோ இங்க வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், இன்டிஜர் நம்பர் 371 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் நம்பர் ரிமைண்டர் ரிசல்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு நம்பர்னு அசைன் பண்ணிருக்கோம். சோ நம்பர்ல வந்து 371 கொடுத்திருக்கோம். while ஒரிஜினல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா ரிமைண்டர் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம்பர் divided 10. So result plus equal to math dot power remainder comma 3. So original number slash equal to 10. ஓகேவா? if result equal to number இருந்தது அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்லன்னா it is a not ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் நம்பர்ல வந்து இந்த நம்பரை அசைன் பண்ணிருக்கோம் 371. இங்க வந்து ஒரிஜினல் நம்பரை செக் பண்றோம் நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும். சோ இந்த while loop வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு while loop வந்து கண்டினியூ ஆகும். அப்புறம் என்ன வந்துரும், வெளியில வந்துரும். சோ ரிமைண்டர் என்ன பண்ணிருக்கோம், அந்த ஒரிஜினல் நம்பரை வாங்கிட்டு அதை டிவைட் பை 10 கொடுத்திருக்கோம். சோ ரிசல்ட் என்ன பண்ணிருக்கோம், பவர் ஆஃப் ரிமைண்டர் கமா 3 கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ ஒரிஜினல் நம்பர் டிவைடட் ஈக்குவல் டு 10 கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் வாங்க. ஓகேவா? 371 is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சோ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்கேனர் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. சோ நம்ம வந்து இங்க என்ன பண்ணுவோம், ஸ்கேனர் பேக்கேஜ் இங்க கொடுத்துருவோம். சோ இங்க வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். import java.util.scanner செமிகோலன் வச்சிருவோம். டாட் வைக்கல. சோ ஸ்கேனர் பேக்கேஜ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். இங்க வந்து ஸ்கேனர் ரீடர்ங்கிற ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருக்கோம், நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்டர் எ நம்பர் கேக்குறோம். சோ இன்டிஜர் நம்பர் ஏற்கனவே இங்க நம்பர்னு கொடுத்திருக்கோம் இல்லையா, இன்டிஜர் நம்பர். சோ இதை எடுத்துருவோம். இங்க வந்து இன்டிஜரை எடுத்துட்டு நம்பர்னு மட்டும் கொடுத்துப்போம். நம்பர் ஓகேவா ஈக்குவல் டு ரீடர் டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர். சோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். சோ என்டர் எ நம்பர். இப்போ நான் 153 கொடுக்குறேன். சோ 153 is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ நான் வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். 123 is not on the ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா? சோ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம இப்ப பார்த்தது வந்து நம்ம 3 டிஜிட் தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம வந்து n டிஜிட் பார்க்க போறோம். சோ செக் த ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஃபார் n டிஜிட். சோ எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் n டிஜிட்.
சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்டீஜர் நம்பர் 1634 கொடுத்திருக்கோம். சோ நம்ம வந்து 4 டிஜிட் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ ஒரிஜினல் நம்பர், ரிமைண்டர், ரிசல்ட் n = 0 கொடுத்திருக்கோம். ஒரிஜினல் நம்பர் = நம்பர் கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரிஜினல் நம்பர் not equal to 0, ஒரிஜினல் நம்பர் divide equal to 10 plus n கொடுத்திருக்கோம். சோ ஒரிஜினல் நம்பர் = நம்பர். மறுபடியும் ஃபார் லூப் என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கோம். அதுல வந்து ரிமைண்டர் = ஒரிஜினல் நம்பர் %10 கொடுத்திருக்கோம். அதாவது ஒரிஜினல் நம்பர் டிவைடட் பை 10, ரிசல்ட் = மேத் பவர் ரிமைண்டர் n கொடுத்திருக்கோம். சோ ரிசல்ட் ஈக்குவல் டு நம்பரா இருந்ததுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்ல அப்படின்னா நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். So the second for loop என்ன பண்ணும் அப்படின்னா, calculate the result where on each iteration the remainder is powered by the number of digit n. ஓகேவா? The first loop என்ன பண்ணும் அப்படின்னா, it is used to count the number of digit in the number. So first loop வந்து நம்மளுக்கு for loop வந்து count the number தான் பண்ணுது. Second for loop என்ன பண்ணுது நம்மளுக்கு, each iteration என்ன பண்ணுதுன்னா the remainder வர்றது என்ன பண்ணுது, powered by the number of digit n. ஓகேவா? ரிமைண்டரையும் n இங்க என்ன பண்ணுது, math.power ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். (1634) is on the Armstrong number. இதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். சோ என்ன பண்ணுவோம், டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை கொடுப்போம். சோ இங்க வந்து நம்பர்னு கொடுப்போம். read at next in. சோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை எடுத்துருவோம். இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். enter a number நம்ம வந்து 34562 கொடுப்போம். So is not a Armstrong number. So எத்தனை டிஜிட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், n டிஜிட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா, display the Armstrong number between the two intervals. முன்னாடி நம்ம பிரைம் நம்பர் வீடியோல பார்த்திருப்போம். ரெண்டு இன்டர்வல்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், அது வந்து பிரைம் நம்பர், அதுக்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம், ரெண்டு இன்டர்வல்ஸ் வாங்கிட்டு, அதாவது லோ அண்ட் ஹை வாங்கிட்டு, அதுல எத்தனை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். சோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பிட்வீன் த டூ இன்டீஜர்ஸ். சோ அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க, முன்னாடி நம்ம பிரைம் வீடியோல வந்து என்ன பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். சோ லோ வந்து 999 கொடுத்திருக்கோம், ஹை வந்து 59 கொடுத்திருக்கோம். ஃபார் இன்டிஜர் நம்பர் ஈக்குவல் டு லோ பிளஸ் 1, நம்பர் லெஸ் தென் ஹை பிளஸ் பிளஸ் நம்பர் கொடுத்திருக்கோம். இன்டிஜர் டிஜிட் ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்கோம். இன்டிஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இன்டிஜர் ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு அசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் டிஜிட் கால்குலேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா, while ஒரிஜினல் நம்பர். ஓகேவா? இங்க நம்ம வந்து இன்டிஜர் நம்பர் ஈக்குவல் டு லோ பிளஸ் 1 கொடுத்திருக்கோம். சோ அந்த நம்பர் என்ன ஆகும், ஒரிஜினல் நம்பர்ல ஸ்டோர் ஆகும். சோ இங்க while ஒரிஜினல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, சோ ஒரிஜினல் நம்பர் /10 அப்படின்னு வரும், பிளஸ் பிளஸ் டிஜிட் வரும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரிஜினல் நம்பர்ல நம்பர் ஸ்டோர் ஆகும். சோ ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, while original number not equal to 0 னா integer remainder original number divided by 10. So result என்ன பண்ணுவோம், அதே same procedure தான், math power remainder digit. So digitல தான் என்ன ஆகுது, first digit equal to 0 ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா. So என்ன ஆகும், நம்மளுக்கு ஒன்னு ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். பிளஸ் பிளஸ் டிஜிட் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. சோ ஒன்னு ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும்.
சோ if result equal to நம்பரா இருந்ததுன்னா நம்பர் என்னது இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் என்ன இருக்கும் நம்மளுக்கு எத்தனை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்குமோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இத வந்து ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப வந்து 999 வந்து லோ கொடுத்துருக்கோமா, சோ அதுல இருந்து நம்மளுக்கு வந்து 59 வரைக்கும் உள்ளது என்ன இருக்கு நம்மளுக்கு எத்தனை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதே மாதிரி நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு வேல்யூ கெட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுல எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா display the Armstrong numbers between the intervals using the function. function வழியா எப்படி நம்ம யூஸ் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதேதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டீஜர் லோ அண்ட் ஹைய வந்து மெயின் கிளாஸ்ல கொடுத்துருப்போம். சோ ஃபார் இன்டீஜர் அந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃபார் கண்டிஷன் வந்து இதுல கொடுத்துருப்போம். சோ இஃப் செக் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ங்கிறது என்னது ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஒரு நம்பர்ங்கிறத வந்து ஒரு வேரியபிள வந்து பாஸ் பண்ணிருக்கோம். இத வந்து இங்க செக் பண்ணுவோம். சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், இங்க செக் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கோ அங்க போய் கால் ஆயிட்டு இந்த நம்பர்ங்கிற பாஸ் பண்ற இடத்துல இன்டீஜர்னா அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு நம்மளுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்பர் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லும். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்டாட்டிக் பூலியன்ல செக் ஆம்ஸ்ட்ராங்ல இன்டீஜர் நம்மங்கிற வேரியபிள நம்ம இங்க பாஸ் பண்றோம். அங்க என்ன ப்ரொசீஜர் முன்னாடி என்ன ப்ரொசீஜர் கொடுத்தோமோ அதே சேம் திங் தான் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்டீஜர் டிஜிட் ஈக்குவல் டு 0, இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி இன்டீஜர் ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ அதே மாதிரி கண்டிஷன், அதே மாதிரி ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு நம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரிசல்ட்ல அதே சேம் திங். சோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ சேவ் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு 99 அப்படிங்கறதுனால அதே சேம் திங் வருது. நம்ம இங்க என்ன பண்ணலாம், இன்னொரு 9 கொடுப்போம். இங்க என்ன பண்ணுவோம், இன்னொரு 9 கொடுத்துப்போம். சோ இப்ப வந்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு 4 நம்பர் தான் என்ன வருது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வருது. ஓகேவா? சோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பிட்வீன் த இன்டர்வல்ஸ் யூசிங் த ஃபங்க்ஷன். சோ நம்ம வேற ஒரு ப்ரோக்ராமோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.